அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் எழுதிய தலைவிதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஜனவரி 14ஆம் தேதி முதல் விளம்பர போகிறார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு உஷ்ண கிரகமான சூரியன் விலகுவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சூரியனுக்கு மைந்தனாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. முழுமையாக ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவும் உறுதியாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் உஷ்ண கிரகமான சூரியன் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், அர்த்தாஷ்டகமம், விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. அலைச்சலும் உடல் சார்ந்த தொல்லைகளும் அதீதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும். அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியனால் எதிர்பாராத பல அலைச்சல்கள் காரிய தடைகளும் உடல்நலம் சார்ந்த சிறு சிறு தொல்லைகளும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இவை அனைத்தும் முற்றிலுமாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது என்பதை முதலுமான சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு. ஆனால் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சனியும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை இணைந்து வலுப்படுத்துகின்றன. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேதுவும் தைரியஸ்தானத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை வித்யாகாரகரான புதன் வலு சேர்க்கிறார். எனவே ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மற்றும் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் சில தடுமாற்றங்கள் வரும். ஆனால் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகுகிறார். அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகக்கூடிய சூரியனின் அமைப்பால் குடும்ப ரீதியாக பல நன்மைகளை உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நிதி பற்றாக்குறை படிப்படியாக விலகும். குடும்ப வருமானம் உயர்வுக்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. இருவருக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், தாய் தந்தையராக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் இருவருக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக
உறுதியாகவும், அது மட்டுமல்லாது உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கலாம். திருமணம் போன்ற எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எளிதில் கெட்டும். கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை சூரியன் வலுவாக பெற்றுத்தரப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்திற்கான வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் பெரிய அளவில் குறையும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் 9ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மறுக்கப்பட்ட பல சலுகைகள் உங்களை தேடி உறுதியாக வரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தற்காலிக பணியில் இருந்து நிரந்தர பணி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல மடங்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுங்க. அனுகூலமற்ற நிலையில் இருந்து வந்த சூழல்கள் அனைத்தும் சந்தை நிலவரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் அனுகூலமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறை சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபிவிருத்தி திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தடையில்லாமல் எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. புதிய ஆர்டர்கள் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிகாரம் கொண்ட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சூரியனும் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத திடீர் சில வாய்ப்புகள் நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய சொந்த முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் வலுவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க. சூரியன் மிக வலுவாக 9ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்தபடியே விளைச்சலும் வருமானமும் லாபத்தை அபரிவிதமாக பெற்றுத் தருவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்களும் விலகி கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்கலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு.